எதுக்காக இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்? ஒரு பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் இருக்காரு அப்படின்னா அவரை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமையோட அடுத்த 10 நாள்ல எங்களால எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிக்க முடியுமோ காமிக்கிறோம். சில பேஷண்ட் 10 நாள் தங்குற மாதிரி இருக்கலாம், சில பேஷண்ட் 1 மாசம் 2 மாசம் கூட தங்கி இருக்கிற மாதிரி இருக்கலாம் பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஆனா கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சுந்தரம், வயசு 71, அவர் ஊர் தர்மபுரி. அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு கொஞ்சம்லாம் இல்ல, சிவியராவே பேக் பெயின், அதோட சேர்த்து அவருக்கு பார்க்கின்சன்ஸ் இருந்தது. நம்ம நிறைய வீடியோஸ் பேக் பெயின் பத்தி போட்டிருப்போம், சில வீடியோஸ் மட்டும்தான் பார்க்கின்சன்ஸ் பத்தி போட்டிருப்போம். பார்க்கின்சன்ஸ்னா என்ன? பார்க்கின்சன்ஸ்னா தமிழ்ல நடுக்குவாதம். ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கும் ஒரு பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் செய்யறதுக்கு உண்டான வித்தியாசம் தான் முக்கியமானது. இப்ப நீங்க இங்க ஒரு 10 அடி நடக்கிறதுக்கு பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு டைம் ரொம்ப எடுக்கும். மெதுவா நடப்பாங்க, சின்ன சின்ன ஸ்டெப்ஸா வைப்பாங்க, கையில நடுக்கம் இருக்கும், ஒரு பய உணர்ச்சி இருக்கும். ரோட்ல அவங்கள தனியா நடந்து போகும்போது சில சமயங்கள் நல்லா நடந்துருவாங்க. பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு யாரோ நடந்து போனாலோ இல்ல ஒரு சைக்கிள் கிராஸ் ஆனாலோ தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கும் பார்க்கின்சன்ஸ் பிளஸ் லம்பார்ல L4 L5 லெவல், S5 S1 லெவல் எல்லாம் வந்து சிவியராவே டிஸ்க் பல்ஜும் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவரை பார்த்த டாக்டர்ஸ் இல்ல அவருக்கு ஆபரேஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இல்ல பார்க்கின்சன்ஸ் வேற இருக்கு, இந்த கண்டிஷன்ல இவங்க ஆபரேஷனும் பண்ண முடியாது, ஸோ மெடிசன்ஸ் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக போக அவருக்கு ரொம்ப வலியும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கின்சன்ஸும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, அவங்களே எல்லாமே சொல்றாங்க, கேளுங்க. இவங்களோட வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். அவருக்கு என்ன செஞ்சுச்சு, இப்ப எப்படி இருக்கு, வரும்பொழுது எந்த அளவுக்கு வந்து அவரோட பார்க்கின்சன்ஸ் கண்டிஷன்ஸ் மோசமா இருந்தது, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஏன்னா அவருக்கு நாங்க ஸ்பீச் தெரப்பியும் கொடுத்திருக்கோம். வரும்பொழுது அவரால் இந்த அளவுக்கு பேசவே முடியல, இப்ப அவர் நல்லாவே பேசுறாரு. அவங்க ஒய்ஃபும் எல்லாமே ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்? ஒரு பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் இருக்காரு அப்படின்னா அவரை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமையோட அடுத்த 10 நாள்ல எங்களால எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிக்க முடியுமோ காமிக்கிறோம். சில பேஷண்ட் 10 நாள் தங்குற மாதிரி இருக்கலாம், சில பேஷண்ட் 1 மாசம் 2 மாசம் கூட தங்கி இருக்கிற மாதிரி இருக்கலாம் பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஆனா கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் டாக்டர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அப்பரடியூர் என்னும் கிராமத்திலிருந்து வருகிறேன். எனக்கு பேக் பெயின், இடுப்பு வலி, L3 L4 வியாதி இருப்பது கடந்த 2 வருடங்களுக்கு முன்தான் தெரிந்தது. சரியான டாக்டர்களை தேடி அலைந்தேன். 2-3 டாக்டர்களை நேரில் கன்சல்ட் பண்ணி வைத்தியம் எடுத்துக்கொண்டேன். இருப்பினும் என்னுடைய நோய் தீர்ந்த பாடில்லை. இதற்கு மத்தியில் என்னுடைய மனைவி யூடியூப் மூலியமாக பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் செய்வது கடந்த 1 வருடத்துக்கு முன்னரே வந்து தெரிந்து கொண்டு டெய்லி தினம் 2 தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி கிளம்பி மதுரை கண் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். அந்த இடத்தில் ஒரு நாட்கள் பார்த்து இருக்கலாமா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாம் என்று யோசித்து வந்த வேளையில் ஒரு நாட்கள் இருந்து பார்த்த பிறகு மனசுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. அதனால் முழு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்று டாக்டரை உங்களை கன்சல்ட் பண்ணினோம். குறைந்து ஒரு 10 நாட்களாவது எடுத்தால் முழு பலன் கிடைக்கும் என்று சொன்னதை வைத்துக் கொண்டு எங்களுக்கு மனசுக்கு திருப்தி பட்டதனால் அதை தொடர்ந்து 10 நாட்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டோம். 10 நாட்கள் சிகிச்சை பிறகு L3 L4 ப்ராப்ளம், இடுப்பு வலி, கை கால் வலி, எந்த வலியும் நானும் ஏதாவது டாக்டரை உங்களை கன்சல்ட் பண்ணி வைத்தியம் எடுத்துக்கொள்ள என்று முயற்சித்தும் எந்த நோயும் கண்டு உங்களிடம் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு நல்ல சிகிச்சை அளித்தீர்கள். இரத்தமின்றி கத்தியின்றி ஒரு வைத்தியம் செய்யலாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது பிசியோதெரப்பி மூலியம்தான் நடக்கும் என்று கண்கூடாக என் சொந்த அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டேன். உங்களுடைய உதவிக்கு என்றும் நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் டாக்டர். சரிங்க சார், தேங்க்யூ சார். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? பண்ணணும்னு சொன்னாங்க, அப்புறம் அவரே வேண்டான்ட்டார். இதற்கு மத்தியில் L3 L4 MRI ஸ்கேன் எடுத்த பொழுது L3 L4 ப்ராப்ளம் இருப்பதை அவர் சொன்னார். அதற்கு பிறகு எங்கள் உள்ளூரிலேயே மருத்துவர் கன்சல்ட் செய்தேன். அவர்தான் ஆரம்பத்தில் பார்க்கின்சன் ப்ராப்ளம் இருக்கிறதை எனக்கு உறுதி செய்தார். பார்க்கின்சன் என்ன என்று டாக்டரிடமே திருப்பி கேட்டேன். அந்த அளவுக்கு நான் அதை அறியாத நோயாக இருந்து போய்விட்டது. அவர் சொன்ன பிறகு இந்த மாதிரி நடுக்குவாதம், பக்கவாதம், இந்த வாதங்கள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நோய் உங்களுக்கு இருக்கிறது சார், ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க என்று மாத்திரை மருந்துகளே செய்வதாக சொன்னார வழியா இந்த பிசியோதெரப்பி வைத்தியம் இருப்பது எனக்கு எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொல்லலை என்று நிறைய தடவை வருத்தப்பட்டிருக்கிறேன். அதற்கு ஏற்ப இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டது எங்களுக்கு மன நிறைவையும்
நிம்மதியும் தருகிறது. பார்க்கின்சன் ப்ராப்ளம் கூட சரி செய்து கொள்ளலாம் என்று நானும் 4 பேர் கேட்டால் சொல்லும் அளவுக்கு இதன் மேல் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம மனசுக்கு ஆறுதலா இருக்குது டாக்டர். நாங்க தர்மபுரி. இல்ல பலமா சொல்லுங்க. பேரு சுந்தரம். அவர் பேங்க்ல வேலை செஞ்சாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு, வீட்டுலதான் இருந்தாரு. அப்புறம் நல்லாதான் இருந்தாரு. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கொரோனா டைம்ல அவருக்கு ஃபீவர் வந்தது. அப்போ இருந்து இப்படி ஆயிட்டாரு. அந்த டைம்ல இருந்துதான் அப்படி ஆயிட்டாரு. என்ன ஆச்சு? அவர் கொரோனால இவருக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு எங்களுக்குமே தெரியல. அந்த டைம்ல இருந்துதான் அப்படி ஆயிட்டாரு. பயந்த மாதிரி ஆயிட்டாரு. ஆமா, பயந்த மாதிரியே தான். அப்ப உங்க யாரையாவது பார்த்தா உடனே பயப்படுவாரு, பயந்துப்பாரு. யாரை பார்த்தாலும் கொஞ்சம் பயந்த மாதிரி ஆயிட்டாரு. அந்த இது சுச்சுவேஷன்ல இருந்துதான் அப்படி ஆயிட்டாரு. அதே முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாவும் ஆயிட்டாரு. நாளுக்கு நாள் ஸ்லோ ஆயிட்டாரு. சாப்பிடுறது, குளிக்கிறது, பேசுறது எல்லாமே ஸ்லோ ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி வலி இருக்கு, இடுப்புல வலி இருக்கு அப்படின்னாரு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எங்களுக்கு இது பார்க்கின்சன் தெரியாது. ஆனா அங்க போனோம். டாக்டர் MRI ஸ்கேன் எடுக்கணும்னாரு. எடுத்தோம். அப்புறம் இவருக்கு L4 L5 ப்ராப்ளம் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனா இந்த ஸ்டேஜ்ல வேணாம், அந்த வயசுல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. பார்க்கின்சனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்கிருந்து எங்க ஊர்லயே ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட வந்தோம். அவர் பார்க்கின்சன் தான் அப்படின்னு உறுதியா சொன்னாரு. ஆனா அப்ப இருந்து அவர் டேப்லெட் கொடுத்தாரு. ஆனா பிசியோதெரபி முயற்சி பண்ணுவான்னு யாருமே சொல்லல. அவரும் சொல்ல, இவரும் சொல்லல. அப்புறம் நாங்க யூடியூப்ல பார்த்தோம். 1 வருஷமா இவரை போலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டாரு. அப்படி நீங்க போயே ஆகணும். சென்னைக்கு போவோம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, வருஷம் ஒரு தடவை போவோம். அங்க போறதுக்கு இப்படி போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இப்ப எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பரவாயில்லையா தெரியுது. அங்க போனாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆனா அதுக்கு இங்க பெட்டரா தெரியுது. நல்லா இருக்காரு. பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு. முன்னெல்லாம் கீழே குனிஞ்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சாருன்னா வலி எடுத்துக்கும், போய் படுத்துக்குவாரு. இப்ப நானும் எக்ஸசைஸ் பண்றீங்க, உங்களுக்கு வலிக்குதான்னு டெய்லி கேக்குறேன். இல்ல வலி இல்ல அப்படின்னு சொல்றாரு. வலி இருக்கிற மாதிரி தெரியல, வலி இல்ல. நடக்கிறது கொஞ்சம் நல்லா நடக்கிறாரு. கண்ணெல்லாம் கொஞ்சம் பிரைட்டா தெரியுது. கண்ணு முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பேச கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் தெரியுது. கொஞ்சம் செப்பல் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஆனா இப்போ கொஞ்சம் குயிக்கா போடுறாரு. சாப்பிடுறது கொஞ்சம் எனக்கு ஈக்குவலா இப்போ கொஞ்சம் சாப்பிடுறாரு. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்ப சீக்கிரம் ஆமா பிரஷ் பண்றதோட செப்பல் போடுறது ரொம்ப கஷ்டப்படுவாரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சாப்பிடுறது நான் ஒரு சாப்பாடு போட்டு ரொம்ப நேரம் ஆகும் சாப்பிட. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ உள்ள நடக்கிறது நல்லா நடக்காது. வெளியில ரோட்ல டெய்லி நடந்துட்டு வரீங்கல்ல, டெய்லி காலையில 1 கிலோமீட்டர் சாயந்தரம் 1 கிலோமீட்டர் நடந்துறீங்க. ஆமா கண்டிப்பா இங்க அவ்வளவு போயிட்டு இருக்கீங்க. ஆமா, அவருக்கு முன்னாடி விட்டு நான் பின்னாடிதான் நடப்பேன். எப்படி நடக்கிறாரு, எப்படி கைய வீசுறாரு. இந்த கைய வீசவே மாட்டாரு முன்னெல்லாம். இப்போ கொஞ்சம் ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவேன். கொஞ்சம் வீசி நடக்கிறாரு. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டா நடக்கிறாரு. தடுமாற்றம் எதுவும் இருக்கா? தடுமாற்றம் எப்பயுமே இல்ல. எப்பயுமே அப்ப இருந்தே தடுமாற்றம் எல்லாம், கால்ல தடுமாற்றம் எல்லாம் இல்ல. கைதான் வரல. அது இந்த ரைட் ஹேண்ட் ரைட்டு. ஆனா ரைட் ஹேண்டு லெஃப்ட் கம்பேர் பண்ணும்போது பேசுறது கம்மி தான், கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த இது எக்ஸசைஸ் பண்ணும்போது இதுல தூக்க முடியல, அதுல நல்லா தூக்கிடுறாரு. நல்லா பிராக்டிஸ் பண்ணுவோம், பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வருவோம். அதே மாதிரி என்சிசில இருந்தப்பெல்லாம் நம்ம லெஃப்ட் ரைட் போட்டு பழக்கம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நினைச்சு மேக்சிமம் நான் ட்ரை பண்றேன் டாக்டர். கை இந்த கூட அந்த ஃபுல் ஸ்விங்ல வரல. ஆனா டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்க சார். நல்லாவே இல்ல, நான் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 3 months கழிச்சாலும் 1 year கழிச்சு உங்களை பார்க்கும்போது நீங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆவீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு டிஜிட்டல் பிசியோதெரபி நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். நான் ஒரு பாருங்க, நீங்க எக்ஸசைஸ் நீங்களா பண்ணிட்டீங்களா விட்டுருவோம். இல்லைன்னா டெய்லியுமே உங்களுக்கு ஆன்லைன்ல டெய்லி 1 hour இங்க இருந்து வீடியோ கால்ல உங்களுக்கு பிசியோதெரபி எக்ஸசைசஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட்டா கொடுத்துறேன். நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம், ட்ரைனிங் எடுப்போம், ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாகும். பிசியோதெரபி கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர், பார்த்திருக்கோம். ஆனா நாங்க போனதே இல்ல. ஆனா இந்த மாதிரி பார்க்கின்சன் ப்ராப்ளத்தெல்லாம் கூட இதுல சரி பண்ணலாங்கிறது இப்போதான் டாக்டர் புரிஞ்சது. பார்க்கின்சன் ப்ராப்ளம்க்கு மெடிசன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கோஆர்டினேஷன் ட்ரைனிங்கும் முக்கியம். அது ஸ்டார்டிங்ல இருந்து செஞ்சிருந்தோம்னா நம்ம இவ்வளவு தூரம் வீக்கா இருக்கவே மாட்டோம். அதை வேணா மிஸ்ஸஸ் அடிக்கடி சொன்னாங்க, 1 year முன்னால போயிருந்தா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிருக்கலாம், லேட்டு ஏதாவது விபரீதம் சிவியரா வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது, சிவியரா வரவங்க சரி பண்றது கஷ்டம். ஆரம்பத்திலே வந்திருக்கலாம் அப்படின்னு. நீங்க இப்போ மீடியமா தான் இருக்கீங்க. அம்மா சொல்ல மைல்டா இருக்கும் போதே வந்திருந்தா நல்லதுதான். மீடியமா இருக்கீங்க, சிவியரெல்லாம் வருவாங்க.
ரொம்ப கஷ்டப்படுவோம் சரி அது பார்க்கின்சன் தெரியாமையே 1 இயர் ஓட்டிட்டோம். அது தெரிஞ்சு டாக்டர் கொஞ்சம் அடிஷனலாக நான் டேப்லெட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி ஆட் பண்ணார வழியே அதனுடைய எஃபெக்ட் ஒன்றும் இல்லை டாக்டர். அப்படியே கூட சில டைம்ல விட்டுருவோம். மந்த்லி ஒன்ஸ் போடுறோம், சில டைம்ல விட்டுருவாரு, போடாம கூட விட்டுருவாரு. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம், நல்லா சரியாயிடுவோம்.